air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. ஹாய் ஹலோ அதே தான் க்ரூஸ் கண்ட்ரோல் ரிட்டார்டரை பற்றின வீடியோ தான். எங்கே என்னோடய டேப் எங்கே சரி. எல்லோரும் வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு கேன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வர்றவங்களாம் இந்த மாதிரி ஒரு இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா வாட்டர் கேன் ஓப்பன் பண்ணி நீங்கள் குடிக்கிறதுக்கு பதிலாக இதில் நீங்கள் தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என் டேப் எடுத்துக்கிறேன். இது கம்பெனி டேப்பு. இந்த டேப்பில் வந்துட்டு டாஸ்க்கு அந்த சம்மந்தப்பட்டமான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இது வந்துட்டு இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மொபைல் வந்து நான் வண்டிக்கு வந்ததுலேருந்து என் வண்டியில் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு என் வண்டியில் டியூட்டியில் இருக்க அண்ணன் அவர் தனியாக வண்டி மாற்றி போனனால அவருக்கு எதுவும் கால் வந்தால் என்ன பண்ணுறது, ஏன்னா நார்மல் கால் தான் பண்ணுவாங்க வர பிக்கப் பண்ண டிரைவரு. அதனால் அதை ஆன் பண்ணி வச்சேன். நேற்றுக்கு தான் சார்ஜ் போட்டு. சரி, இப்போ வாங்க டாபிக்குள்ளே போவோம், ஓகேங்களா? இதாங்க என் வண்டியோட ஸ்டியரிங். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோமா? வண்டியை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இதுதான் கீ. இந்த கீயை வந்துட்டு இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணோம். என் வண்டி ரொம்ப பழைய வண்டி தான், 15 மாடல். ரொம்ப பழசுலாம் சொல்ல முடியாது. நம்ம ஊரில் 2010 நம்ம புதுசுன்ற மாதிரி தான் நினச்சி ஓட்டுவோம். ஆனால் இது 15 மாடல். இந்த ஊருக்கு இது ஓல்டு மாடல். இது போட்டுட்டு இந்த பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி டிஸ்பிளே ஆன் ஆகும். மெர்சிடிஸ் பென்ஸ் ட்ரக்ஸ் யூ கேன் ட்ரஸ்ட். நல்லா இருக்குல்ல? அடுத்து இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இக்னிஷனுக்கு பவர் போகும். இந்த ஸ்பீடோமீட்டர் அனிமேஷன் நல்லாயிருக்கும். எல்லா சென்சாரும் வேலை செய்யும். ஓகே. எக்ஸாஸ்ட் கேஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் ஃபால்ட்டி. எனக்கு டியூட்டியில் இருக்க மெக்கானிக் வந்து நல்ல மெக்கானிக். அவர் வந்த பிறகு என்னோடய ஓன் மெக்கானிக் வந்த பிறகு தான் நான் சொல்லணும். ஏற்கனவே இருக்கிற மெக்கானிக்கிட்ட நான் சொன்னேன், அவர் பெருசாக எடுத்துக்கலாம், அது வரும்போன்ட்டார். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆகும். இந்த பட்டனை ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். இந்த பட்டன் வந்து இப்போ இந்த இது வந்திருக்குங்களா, எரர் வந்திருக்குங்களா, இதை ஓகே பண்ணணுமா? ஓகே ஆகிடும். நான் எப்போவுமே டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர் வச்சுக்குவேன், ஏன்னா எக்ஸாக்டாக நமக்கு ரீடிங் தெரியணுன்றக்காக. இது வந்து என்னோடய டேக்கோகிராஃப் ஃபஸ்ட் ஆப்ஷன். இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணால் இந்த சைடில் மூவ் ஆகும். இந்த ஏரோ ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சைடு இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக சேஞ்ச் ஆகும். அலாரம், ஒரு ஆக்சல்லையும் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்றது, ஏர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்றது, அது கீழே வந்திங்கன்னா டெம்பரேச்சர், இன்ஜின் டெம்பரேச்சர் அனைத்துமே வருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக இருக்கும். இந்த லாஸ்ட் வந்து இது வந்து லாங்குவேஜ். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, சர்வீஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு வருது. மேக்ஸிமம் நான் நோண்ட மாட்டேங்க எதுவுமே. அப்புறம் என் வண்டியில் இருக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும். ஏதாவது பிரேக் பேட் தேருது, அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷன்ஸும் இங்கே வந்துடும். எக்ஸாஸ்ட் கேஸ் ட்ரீட்மெண்ட் ஃபால்ட்டி, ஒரு பல்பு பியூஸ் ஆகிருந்தால் கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துடும் இதில். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ தூரம் ஓட்டலாம், என்னோடய ஃபியூல் எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது, எல்லா விஷயமுமே இந்த இடத்துல வந்துடும். என்னோடய ஃபியூல் எவ்வளோ, 865 கிலோமீட்டர் தான் போக முடியுமா? அடங்கொக்கா மக்க. AdBlue 4510. நான் நாளைக்கு மேனேஜருக்கு தெரியும். கண்டிப்பாக மேனேஜருக்கு டீசல் டேங்க்கில் ஃப்ளோட் இருக்கும். அவங்க வந்துட்டு அடுத்த லோடு போடும்போது ஏற்றிட்டு போய் டீசல் அடிக்கிற மாதிரி தான் லோடு போடுவாங்க. AdBlue அவங்களால பார்க்க முடியாது, டீசல் அவங்க லெவல் பார்த்துட்டே தான் இருப்பாங்க என் மேனேஜரு. ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஸ்பீடாமீட்ரு, இது எக்கோ இது ஏதோ என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நிறையா எல்லாமே வார்னிங் எல்லாமே அதுவே காட்டிடுங்க. நம்ம வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்றத அதுவே காட்டிடும். இன்னும் எனக்கு தேவை இந்த டேக்கோகிராஃபில் என்ன டைமிங் இருக்குது, இந்த ஸ்பீடு என்னத்தில் போகிறோம் அப்படின்ற விஷயந்தான். அப்புறம் சில சமயத்தில் ஆக்சல் வெயிட் எவ்வளோ இருக்குன்றதை நான் பார்த்துப்பேன், அவ்வளோதான். இதுதான் இந்த சைடில் இருக்க கண்ட்ரோல். இந்த சைடு வந்திங்கன்னா இங்கே தான் க்ரூஸ் கண்ட்ரோல் மற்றும் ரிட்டார்டர் வந்து இங்கேயே இருக்குது, இந்த பட்டனுக்குள்ளேயே இருக்குது. இது வந்து இந்த கால் வந்து அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன். இது வந்து இந்த மெனுவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது போல். சரியாக தெரில, நான் இந்த பட்டன்லாம் யூஸ் பண்ணதில்லை. இதில் வந்து இந்த 4 ஏரோ இந்த ஓகே அந்த பட்டன் தான். அப்புறம் ஆக்ஸ் கேபிள் போட்டு ரேடியோ ப்ளே பண்ணும்போது இந்த வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹெட்லைட்டோட கண்ட்ரோல். இது ஆட்டோமேட்டிக் ஹெட் லாம்ப்லாம் இல்லை, நார்மலாக மேனுவல் ஹெட் லாம்ப் தான் நம்ம தான் ஆன் பண்ணணும். நம்ம ஊரில் பார்க்கிங் லைட்னு சொல்லுவாங்க, சிட் லைட்னு சொல்லுவாங்க. இந்த 2வது ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் ஹெட்லைட்டு டிம் அண்ட் பிரைட் பண்ணுறதுக்கு இந்த லிவர் தாங்க.
இண்டிகேட்டர் வந்து என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வரும். இங்கிட்டு கீழமா இழுத்தா இந்த லெஃப்ட் சைடு வேலை செய்யும், இப்படி மேலே மாற்றலைன்னா ரைட் சைடு வேலை செய்யும். இந்த லிவரில் இப்படி கீழே போட்டோம்னா பிரைட்டில் ஏரியும், மேலே போட்டால் டிம்மில் ஏரியும். இது வைபர் கண்ட்ரோலுக்கான சுவிட்சு. 1 2 3 கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டனை வந்து நம்ம இப்படி உள்பக்கமாக இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா தண்ணி அடித்து க்ளீன் பண்ணோம். அடுத்து வந்து இங்கே இருக்கிறது இது தாங்க கியர் லிவரு. இந்த கியர் வந்து இப்போ நம்ம நியூட்ரலில் இருக்குது. Nல இருந்தால் நியூட்ரல், Dயில் போட்டோம்னா ட்ரைவு, இப்போ நம்ம Rயில் போட்டோம்னா ரிவர்ஸ். இதுதான் ஆட்டோமேட்டிக் கியரு. இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்குது மேனுவல் ஆட்டோமேட்டிக்னு. ஆனால் இதை நான் அவ்வளோவா யூஸ் பண்ணதில்லை. எப்போவும் பெரும்பாலும் ஆட்டோமேட்டிக்கில் தான் யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் கியரு எனக்கு தேவைன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணிப்பேன், டவுன் பண்ணிப்பேன், அதுவே ஷிஃப்ட் பண்ணிக்கும். அப் ஷிஃப்ட் வந்து அதுவே பண்ணிக்கும். இதிலே தான் ரிட்டார்டரும் இருக்குது. இந்த ரிட்டார்டர் வந்து 3 ஸ்டெப்பு மொத்தம். மொதல் ஸ்டெப்பு இழுத்தோன்னே அங்கே லைட் எரியுதா பார்த்தீங்களா? அடுத்து இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, 2 3. இந்த மொதல் ஸ்டெப்பில் வண்டி அப்படியே இன்ஜின் ஸ்பீடாக அப்படியே ஒன்று இழுத்த பிடிச்ச மாதிரி போவோம். அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கீரை குறைச்சி கொஞ்சம் குறைக்கும். 3ஆவது ஸ்டெப் இழுத்திங்கன்னா நல்லாவே கீரை குறைச்சி வண்டியை டவுன் பண்ணும். என்னோடய வண்டி வந்து 6ஆவது கியர் வரைக்கும் ரிட்டார்டரில் வந்து வேலை செய்யும். எனக்கும் சரியாக எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஒவ்வொரு கியராக அப்படியே டவுன் ஆகிக்கிட்டே வரும். டவுன் ஆக வண்டி இன்ஜின் பிரேக் அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க. நம்ம ஒரு இறக்கத்தில் போகிறோம், நம்ம ஊரில் இருக்க வண்டிகளில் நம்ம என்ன பண்ணுவோம், மேனுவலாக கியரை குறைச்சி இன்ஜினில் கொஞ்சம் தாங்கி போகிற மாதிரி போவோம்ல, பிரேக்கில் ரொம்ப அணைக்காமல், அந்த மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆடியோ கண்ட்ரோல். இருங்க வரேன், இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டோம். இந்த சைடு வந்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆடியோ கண்ட்ரோல். எங்கடாது இங்கே இருக்குது, லைட்டுக்கான சுவிட்ச் இங்கே இருக்குது. இதில் வந்து லைட்டு, இது வந்து சன்ரூஃப். அந்த சன்ரூஃப் மேலே இருக்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அழுத்தினோம்னா அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ஓப்பன்லேயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. இது வந்து ஹேண்ட் பிரேக்கு. இது வந்து ஹசார்ட் லைட்டு, அந்த பார்க்கிங் லைட்டுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஹசார்ட் லைட்டு. இது வந்து லெவல் கண்ட்ரோல். இதை அந்த சுவிட்சை அழுத்தினோம்னா எல்லாமே ஈக்குவலான லெவலுக்கு வந்துடும். இது வந்து டிபிஎஃப், அந்த ரீஜென்ரேஷன் சுவிட்சு. இது ஆன் ஆஃப் சுவிட்சு. அப்புறம் இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு ரேம்ப் கொஞ்சம் சரிவாக இருக்குன்னா, அந்த சரிவாக இருக்கிற இடத்துல இந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்டண்ட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம ரிவர்ஸ் கியரை போட்டு ஆக்சிலேட்டர் ப்ளஸ் பண்ணும்போது வண்டி என்ன சென்ஸ் பண்ணுது, வண்டி பள்ளத்தில் நிற்கிது, முன்னாடியே பின்னாடியே உருண்டு ஓடக்கூடாதுன்னு கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணுறனால நம்ம ஆக்சிலேட்டரை கொஞ்சம் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிடுறோம். ரேம்புக்கு பக்கத்தில் நிற்கும் போது என்ன ஆகுது, டக்குன்னு ஹார்டாக ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியான கேப் இருக்கும்போது டப்புன்னு போய் வண்டி பின்னாடி இடிச்சிருது. பின்னாடி இருக்கிறது இரும்பு நெளிஞ்சு போயிடுச்சு. என்னால் டோர் லாக்கை போட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அப்புறம் ஒர்க் ஷாப்பில் போய் அதை சரி பண்ணினேன். அதனால் இந்த ஹில் ஹோல்டு அசிஸ்டண்ட்டை வந்துட்டு அந்த ரேம்பில் பக்கத்தில் கரெக்டாக ரிவர்ஸ் விடும்போது அந்த மாதிரி சமயத்தில் இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஹில் ஹோல்டு அசிஸ்டண்ட்டு. இது ட்ராக்ஷன் கண்ட்ரோலு. இது இந்த என்னது டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு நினைக்கிறேன். 2 ஃபங்க்ஷனும் சேத்துல மாட்டிச்சுன்னா எடுக்கிறது. இது டிஃப்ரென்ஷியல் லாக்குன்னு நினைக்கிறேன். இது கிராவல் மோடுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. இது வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஹசார்ட் லைட், அவ்வளோதான். இதை இப்போ ஆனில் இல்லையா ஆஃபில் இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஆனால் இப்போ நான் ஆன் பண்ணுற மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ஹை ஸ்பீடில் போகும்போது எனக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல் நல்லா வருது. அதுவே இந்த பட்டனை இப்படி நான் ஆஃபில் வச்சுட்டு எனக்கு ஸ்டியரிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் அலசுகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கான சுவிட்சு. ஃப்ரிட்ஜை தேவையில்லைன்னா ஆஃப் பண்ணிடலாம் நம்ம, அந்த சுவிட்சு தான் இது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா உள்ளே கொஞ்சம் ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து ஆடியோவில் வந்துட்டு ஆன் ஆஃப் இதான் பட்டனு. இது வந்து அந்த பேஸ் பூஸ்டடு வாக்கல் அந்த மாதிரி செட் பண்ணுறது. இதில் வந்து சோர்ஸ், ரேடியோ, யூஎஸ்பி ஃப்ரண்ட். யூஎஸ்பி வந்து ரொம்ப பழைய டைப் யூஎஸ்பி, அந்த யூஎஸ்பிலாம் என்கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் இது வந்து ஏசி. இது வந்து ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இது வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹீட்டர் இது போட்டோம்னா இதான் பார்க்கிங் ஹீட்டரு. என் வண்டியில் வந்துட்டு பார்க்கிங்கில் வந்து ஏசி போட முடியாது. சில இந்த பார்க்கிங் ஹீட்டர் இருக்க மாதிரி ஹீட்டரே போதும், என்ன கேட்டால் ஹீட்டரே போதுன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலோட தாக்கத்தை நான் இன்னும் அனுபவிக்கலை. இப்போ தானே நானும் புதுசு, கொஞ்ச நாள் போக தான் நானும் தெரிஞ்சுப்பேன். அப்புறம் அவ்வளோதான் இந்த கண்ட்ரோல்ஸ். இது லெஃப்ட் சைடு
அந்த சைடு சீட்டு, இந்த இது வந்து பர்த்து. நான் தூக்கி மேலே வச்சுருக்கேன், ஏன்னா சமையல் பண்ணும்போது நான் தூக்கி வச்சுப்பேன். இங்கே 2 ஸ்டோரேஜ் இருக்குது. இது வந்து ஃப்ரிட்ஜு, நான் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இங்கேயும் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு சுவிட்ச் இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது கூட அக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டிசைன் தான். தண்ணி தாகமே அடங்க மாட்டேங்குது. அரிசி, இதுதான் கடைசி அரிசி மூட்டை. 20 கிலோ வாங்கிட்டு வந்ததில் 10 கிலோ பேலன்ஸு. அதுக்கப்புறம் இந்த இதில் வந்துட்டு இது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு, வெங்காயம், அது வந்து தக்காளி பேஸ்ட்டு, அரிசி, உருளைக்கிழங்கெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து என்னுடைய படுக்கை. இந்த படுக்கையிலையும் பல வசதிகள் இருக்குது. இங்கே இருக்கிற மாதிரியே மேலேயும் இருக்குது. அது என்னன்றதை சொல்கிறேன். இங்கே 2-3 ட்ரே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சில கண்ட்ரோல் வச்ச சுவிட்செல்லாம் இருக்கும், பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு லைட்டு, ரீடிங் லேம்ப்பு. இங்கே போட்டுக்கலாம், இங்கே ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஹீட்டரை வந்து இங்கே படுக்கையில் இருந்தபடியே ஆன் பண்ணிக்கலாம். ரேடியோ ஆன் பண்ணி அதோட வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அந்த சன்ரூஃபை வந்து இங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லைட் எரியறது. இதில் வந்துட்டு இந்த ஹீட்டர் ஆன் பண்ணுறது, அந்த ஹீட்டர் ஆன் பண்ணுற ஃபங்க்ஷன் மேலேயே இருக்கும், லைட்டுக்கான ஃபங்க்ஷன் மேலேயும் இருக்கும். இந்த 2ம் மேலேயே இருக்கும். இது வந்து இந்த வண்டியில் இருக்குது. அதே போல் என்னோடய வண்டியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லேன் கீப்பிங் அசிஸ்டண்ட்டு, முன்னாடி போனால் பிரேக் அடிக்கிற அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இல்லை. மேனுவலாக தான் நம்ம தான் பிரேக் அடிக்கணும், நம்ம தான் பார்த்து ஓட்டிக்கணும். ஒரு வேளை இருந்து என் வண்டியில் செயல்படாமல் போச்சா என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் என் வண்டியில் நார்மலாகவே இல்லை, இப்போ இதுக்கு இல்லை. வந்து உள்ளே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயத்த பார்ப்போம். இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் இந்த டிஸ்பிளே இருக்குது பார்த்திங்களா, அதில் ஒரு குட்டி ஸ்பீடாமீட்டர் தெரியுதா உங்களுக்கு இங்கே? இது வந்துட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ண க்ரீன் கலராக மாறிடும். இது வந்து கியர் இண்டிகேட்டர், எத்தனாவது கியரில் நம்ம போயிட்டுருக்கோன்றதை இது இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பட்டனுக்கு வரேன். இந்த பட்டனில் வந்துட்டு இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணுற சுவிட்சு. க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து நம்ம ஆன் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை, என் வண்டியில் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட்லேருந்தே ஆன் ஆகிடும் க்ரூஸ் கண்ட்ரோல். நான் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை. 20க்கு மேலே போயிட்டாலே க்ரூஸ் ஆன் ஆகிடும். நான் என்ன பண்ணுவேன், இதில் செட்டுன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட்டுன்ற ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா செட் ஆகிடும். அதே 18ல் செட் பண்ணேன்னா அந்த 18ல் அப்படியே போகும். இதை ஒரு லாங் ப்ரெஸ், அப்படியே லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா 18லேருந்து 20க்கு போயிடும். ஒரு 5 ரவுண்டாக ஒரு டபுள் டிஜிட் 20, 25 அந்த மாதிரி ப்ளஸ் ஆகும். அதே மாதிரி இந்த மைனஸ் அழுத்துறேன்னா அதே மாதிரி மைனஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு க்ரூஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் என்ன பண்ணணும், இந்த க்ரூஸை ஆஃப் பண்ணிடணும். இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் பட்டனை வந்து சிம்பிளாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ்லேயும் சரி மைனஸ்லேயும் சரி, என்னோடய வண்டியில் வந்து 0.5 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும், அப்பும் ஆகும். 0.5, இப்போ உதாரணத்துக்கு 60ல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளஸ் அழுத்துறேன்னா 60.5ல் போவோம். இன்னொரு தடவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணேன்னா 61ல் போவோம். அந்த மாதிரி இது லாங் ப்ரெஸ் பண்ணால் பெருசாக 5 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஷார்ட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா 0.5ல் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகும். இதுதான் ஆஃப் பண்ணுற சுவிட்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேனுவலாக பிரேக் அடிச்சிங்கனாலும் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடும். அதே போல் ரிட்டார்டர், இந்த ரிட்டார்டரை நீங்கள் போட்டிங்கன்னா க்ரூஸ் வந்து ஆஃப் ஆகாது, சரிங்களா? இதில் மேனுவல் ஆட்டோமேட்டிக் எப்படின்னு சொல்ல மறந்துட்டேனே. இப்படி கீழமாக ப்ரெஸ் பண்ணால் கியர் வந்து டவுன் ஆகும், இப்படி மேலமாக இழுத்தோம்னா கியர் வந்து அப் ஆகும். இது வந்து LIM அப்படின்னு போட்டிருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிட்டார்டர் உழுவுற சுவிட்சு. இந்த சுவிட்ச் வந்துட்டு நீங்கள் ஒரு மலை இறக்கத்தில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மலை இறக்கத்தில் வந்துட்டு இந்த லிமிட்டை ஆன் பண்ணிட்டீங்கன்னா க்ரூஸ் வந்து ஆஃப் ஆகிடும். அங்கே வந்து LIMனு இப்போ ஒரு டேம் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அந்த LIMனு வருது பார்த்தீங்களா, அதில் km/h அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அழுத்தி உங்கள் வண்டி 80ல் போகலான்னா 80ல் வச்சுட்டிங்கன்னா அந்த ரிட்டார்டர் பிரேக்குன்ற இந்த ரிட்டார்டர் பிரேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும்.
ஆட்டோமேட்டிக்காக அந்த 80 கிலோமீட்டருக்கு மேலே 81க்கு போனாலும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்து உங்கள் வண்டியை 80க்கு திரும்ப கொண்டு வந்துடும். அது 80க்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அப்படி அந்த பள்ளத்தில் நீங்கள் காலை யூஸ் பண்ணாமல அப்படியே பிரேக் பிடிச்சிக்கலாம். இது வந்துட்டு எந்த வண்டியும் நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நானே க்ளோஸாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அது நமக்கும் நல்லது கிடையாது. சடனாக பிரேக் அடிச்சிட்டாங்கன்னா நம்மளால் நிப்பாட்ட முடியாது. இவ்வளோ பெரிய வண்டியை நம்ம போய் மோதி தான் நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். அதனால் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி யாரும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணாதீங்க. அவ்வளோதான். இங்கே இருக்கிறது வந்து இது வந்து இந்த வாக்கி டாக்கி ரேடியோன்னு சொல்லுவோம்ல அது. இது வந்து பழைய டேக்கோகிராஃப் போல், எனக்கும் தெரியல. இது நியூ டேக்கோகிராஃபு. அப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸு. இதுக்குள்ளே வந்துட்டு இல்லை வண்டி சம்மந்தமான ரெக்கார்ட், ட்ரெய்லர் ரெக்கார்ட்லாம் இதில் வச்சுருக்கேன். அதில் வந்து சமையல் பொருள் வச்சுருக்கேன். அதில் வந்து துணி வச்சுருக்கேன். இதில் வந்து இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுற இந்த பேஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதுலேயும் வந்துட்டு இந்த டிஷ்யூ அதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த 3 பாக்ஸ் ஸ்டோரேஜ் மேலே. பின்னாடி வந்துட்டு லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டு மேலே. அது இவ்வளோ நாள் நான் படுத்துட்டு இருந்தேன் ஆள் இருக்கும்போது. இப்போ வந்து அது லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். வண்டியை வந்து திறந்தோம்னா சைடில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி 2 சைட்லேயும் 2 பாக்ஸ் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய அதுவும் ஒரு பெரிய ஸ்டோரேஜு. நிறைய கேப் இருக்கும். இந்த வண்டியில் வந்துட்டு நிறையாவே கேப் இருக்கும் மெர்சிடிஸில்.